வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் 24 எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளார்கள். தென் மாவட்டம் முழுவதும் பன்னீர்செல்வம் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும். எடப்பாடி நினைத்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியாது. எடப்பாடி பழனிசாமியை நம்பி நடுத்தெருவில் எங்களால் நிற்க முடியாது என்று கூறி 24 எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் அதிமுகவை மீண்டும் இணையுங்கள், சசிகலாவை சந்தித்து அதிமுகவின் தொண்டர்களை இணைத்து ஒரு பெரிய மாநாடு ஒன்றை நடத்த உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு பல தோல்விகளை அதிமுக ஏற்படுத்தி அதற்கு பதிலளிக்கும் விதமாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுகவின் தொண்டர்களது உயிரிழப்பு தான் 10% ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். யாரை ஏமாற்றுவதற்கு இந்த அறிவிப்பு? பலதரப்பட்ட மக்கள் இணைந்து அதிமுகவின் தொண்டர்களது எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. புதிய உறுப்பினர்கள் எடப்பாடி வந்ததற்கு பிறகு இணைய முடியவில்லையா என்ற கேள்வியும் இதன் மூலமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அதிமுகவில் உள்ள 24 எம்எல்ஏக்களும் தற்பொழுது கூறியுள்ளார்கள். நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றியடைய வேண்டும் என்றால் சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைய வேண்டும் என்று அதிமுகவின் தொண்டர்கள் விரும்புவதாக எம்எல்ஏக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அரசியலில் மிக முக்கியமாக ஒரு எதிர்பார்க்கப்பட்ட அரசியல் களத்தில் மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் அரசியல் பயணம் அமையும். இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக கூட்டணி சரியான பாதையில் செல்ல தடுமாறுகிறது என்றும், இனியும் எடப்பாடியை நம்பி நாங்கள் எங்கள் தொகுதியில் போட்டியிட்டால் டெபாசிட்டை தான் இழப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமியை நம்புவதை விட ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் நம்பி ஆதரவுகளை கொடுத்து அவர்கள் மூலமாக தொகுதிகளில் வெற்றியடைந்து விடலாம் என்று கூறிதான் தற்பொழுது அதிமுகவின் 24 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசியுள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.